வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். சரத் பான்சேகாவின் விடுதலை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் டிரான் அலஸ் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். துபாய் நீதிமன்றத்தில் இலங்கை பணிப்பெண் ஒருவருக்கு 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் தொடர்பில் நடைபெறவுள்ள நேட்டோ மாநாட்டில் பாகிஸ்தான் ஜனாதிபதி கலந்து கொள்ள உள்ளார். தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். முன்னாள் இராணுவ தளபதி சரத் பான்சேகாவை விடுதலை செய்வது தொடர்பில் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் டிரான் அலஸ் ஜனாதிபதியை சந்தித்து இன்று காலை கலந்துரையாடியதாக நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்துள்ளார். අද උදෑසන මම ජනාධිපතිතුමා සමග සාකච්ඡාවක් පැවැත්තුවා. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை விடுதலை செய்வது தொடர்பில் இன்று காலை ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடினேன். விடுதலை செய்யப்படுவதில் காணப்படும் சில பிரச்சனைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடினோம். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எட்டப்பட்டதன் பின்னர் விரைவில் அவரை விடுதலை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டுள்ளது. துபாய் நீதிமன்றத்தினால் இலங்கை பணிப்பெண் ஒருவருக்கு 6 மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தாம் பணியாற்றிய வீட்டில் பணம் மற்றும் நகைகளை திருடிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டமையினால் இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. பணியாற்றுவதற்கு சென்ற முதல் நாள் 3,40,000 திர்ஹாம் பெறுமதியான நகை மற்றும் 8,000 திர்ஹாம் பெறுமதியான பணத்தை திருடியதாக இந்த பணிப்பெண்ணுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வீட்டிலிருந்த பெண் மற்றும் குழந்தை நினைவிழக்க செய்து பணம் மற்றும் நகைகளை கொள்ளையிட்டுள்ளதாக துபாய் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 31 வயதான இலங்கை பணிப்பெண் ஒருவருக்கு இவ்வாறு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதுடன் சிறை தண்டனை நிறைவடைந்ததன் பின்னர் அவர் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நுவரெலியாவில் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு பால் வழங்கும் திட்டத்தை ஏனைய மாவட்டங்களுக்கும் விஸ்தரிக்க கால்நடை மற்றும் கிராம சமூக அபிவிருத்தி அமைச்சு கவனம் செலுத்தியுள்ளது. இந்த திட்டத்தை எதிர்வரும் 2-3 தினங்களில் மேலும் சில மாவட்டங்களில் ஆரம்பிக்க உள்ளதாக அமைச்சின் செயலாளர் KDM கெதரகம குறிப்பிடுகின்றார். குருநாகல், கண்டி மற்றும் மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் விரைவில் இந்த திட்டத்தை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக அமைச்சு தெரிவிக்கிறது. அத்துடன் பால் உற்பத்தியை விற்பனை செய்வதில் ஏற்பட்ட பிரச்சினைக்கு தீர்வாகவே இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. தற்போது நாட்டின் நாளாந்த பால் உற்பத்தி 4,90,000 மீட்டர்களாக காணப்படுவதாக கால்நடை மற்றும் கிராம சமூக அபிவிருத்தி அமைச்சு குறிப்பிடுகிறது. இதேவேளை பாடசாலை மாணவர்களுக்கான பால் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் சமுர்த்தி அதிகார சபையுடன் கலந்துரையாடி உள்ளதாக அமைச்சின் செயலாளர் KTM கெதரகம் மேலும் கூறினார். யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் சமாதானத்தின் அனுகூலங்களை அனுபவிப்பதற்கு பதிலாக சமாதான வரியை கிட்டியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஈரான் விக்ரமரத்ன தெரிவிக்கின்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு கிழக்கு தொகுதியில் கிளை சங்கங்களை நிறுவுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். 2009 මැයි මාසේ 19 වෙනිදා මේ යුද්ධය අවසන් වෙනකොට 2009 ஆண்டு மே 19ஆம் தேதி இந்த யுத்தம் நிறைவு பெற்ற போது நாட்டு மக்களுக்கு சமாதானத்தின் அனுகூலங்கள் கிடைக்கும் என நாம் நினைத்தோம். ஆனால் 3 வருடங்களின் பின்னர் சமாதானத்தின் அனுகூலம் அல்ல, சமாதான வரி ஒன்றே கிடைத்துள்ளது. சமாதானத்தின் அனுகூலங்கள் எங்கே? வன்னிக்கு சென்றால், முல்லைத்தீவுக்கு சென்றால் அந்த பகுதிகளிலும் இந்த நாட்டின் பொதுமக்களே உள்ளனர். அதை நாம் மாற்ற வேண்டும் என்றால் இந்த பொருளாதார கொள்கைகளை மாற்றி அமைக்க வேண்டும். அதற்காக இந்த நாட்டில் உள்ள ஊழல் மோசடிகளை நிறுத்த வேண்டும். ஊழலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். එනිසා මිත්‍රය අපි මේක වෙනස් කරන්නට නම් මේ ආර්ථික ප්‍රතිපත්තිය වෙනස් කරන්නට ඕනේ. අපි මේක වෙනස් කරන්නට නම් මේ රටේ තියෙන මේ වංචාව දූෂණය අපි නතර කරන්නට ඕනේ. වංචාවට අපි තිත තබන්නට අවශ්‍යයි. சமாதான கல்வி தற்போதைய கல்வி முறையின் ஒரு பகுதியாக மாறியுள்ளதாக சர்வதேச நீதிமன்றத்தின் முன்னாள் உப தலைவரும் நீதியரசருமான CJ வீரமந்திரி குறிப்பிடுகின்றார். கதிர்காமர் நிறுவனம் கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கொன்றிலேயே அவர் இதனை கூறினார். Now peace education is
In my view, சமாதான கல்வியானது உலகத்திற்கு தேவையானது ஒன்று என்று நான் கருதுகிறேன். அனைத்து விடயங்களுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தும் நிலைக்கு தற்போதைய சமூகம் மாறியுள்ளது. 3000 ஆண்டுகளை எடுத்து நோக்கினால் அதில் 25 வருடங்களை மோதல் எதுவுமின்றி வாழ்க்கை நடத்தியிருப்பார்கள். அதிகாரம் உள்ளவர்கள் மாத்திரமின்றி பாடசாலை மாணவர்களுக்கும் சமாதான கல்வியை வழங்க வேண்டும். இது தேவையான ஒன்றாகும். இதனூடாக சமாதானத்திற்காக செயற்படுபவர்கள் உருவாக்கப்படுவார்கள். but to those in the school room and upwards, to everybody, to every citizen, peace is vital. It is essential for your survival. அழகியற்கலை பல்கலைக்கழகத்திற்கு புதிதாக மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்படும் போது இதுவரை காலமும் நடைபெற்று வந்த செயல்முறை பரீட்சை ரத்து செய்யப்பட்டமை தொடர்பாக எழுந்துள்ள எதிர்ப்பு மற்றும் கருத்துக்கள் தொடர்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உயர்கல்வி அமைச்சர் கருத்து வெளியிட்டார். මේ සෞන්දර්ය ශිෂ්‍යයන්ට අපි කියනවා මේ දරුවෝ හොඳටම දන්න මේ ප්‍රායෝගික පරීක්ෂණය හරහා සිද්ධ වෙච්ච දේවල්. ඒ නිසා විශ්වවිද්‍යාලයට ඇතුල් වෙන දරුවන්ට உயர்தரத்தின் பொது செயல்முறை பரீட்சைகளின் தரத்தினை உயர்த்துதல், மாணவர்களுக்கு ஏற்படும் தேவையற்ற அச்சம் மற்றும் சந்தேகத்தினை இல்லாது செய்தல், நியாயமான முறையில் மாணவர்களை பல்கலைக்கழகத்திற்கு இணைத்துக் கொள்ளல் உள்ளிட்ட சில விடயங்களை கருத்தில் கொண்டு செயல்முறை பரீட்சைகளை ரத்து செய்தோம். 2, 3 ஏ-தர சித்திகள் மற்றும் ஒரு பி-தர சித்தியை பெற்றுக் கொள்ளும் மாணவர்கள் ஒரு பாடத்தின் வகுப்புகளில் உரிய முறையில் சமூகம் அளிக்க முடியாது போனால் உரிய தரத்தினை தம்மால் எட்ட முடியாது போனதாக எமக்கு தெரிவிக்கின்றனர். இம்முறை உரிய இலக்கினை அடையும் அனைத்து மாணவர்களையும் பல்கலைக்கழகத்திற்கு இணைத்துக் கொள்ள தீர்மானித்துள்ளோம். உயர்தரத்தில் செயல்முறை பரீட்சைகளின் அடைவு மட்டமாக உள்ள 40 புள்ளிகளை எதிர்வரும் காலங்களில் 50 புள்ளிகளாக மாற்றவுள்ளோம். பல்கலைக்கழக விரிவுரையாளர்களை மேற்பார்வை செய்து செயல்முறை பரீட்சையின் தரத்தினை உரிய வகையில் உயர்த்துவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. අපි විශ්වවිද්‍යාලයට ඇතුල් කරගන්නවා. උසස් පෙළ විභාගයේදී ඊට පස්සේ මේ ප්‍රායෝගික පරීක්ෂණයේදී ලකුණු 50ක් දෙනවා 40 වෙනුවට. ඒ ප්‍රායෝගික පරීක්ෂණ පැවැත්වෙන විභාග මධ්‍යස්ථානවලට අපේ විශ්වවිද්‍යාල ආචාර්යවරුන්ටත් ගිහිල්ලා සුපර්වයිසර්ස්ලා හැටියට ඉඳලා ඒ ප්‍රායෝගික පරීක්ෂණවල තත්ත්වය ඉහළට ගෙන ඒමට ඉඩකඩ විභාග දෙපාර්තමේන්තුවෙන් සලසලා තියෙනවා. ஊழலுக்கு எதிராக குரல் எழுப்புவோம் என்ற தொனிப்பொருளின் கீழ் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று கொழும்பில் நேற்று நடைபெற்றது. இதன்போது ஊழலுக்கு எதிரான குரல் அமைப்பின் ஏற்பாட்டாளர் வசந்த சமரசிங்க கருத்து வெளியிட்டார். හොරකම් කරාට පස්සේ හොරකම අහුනොත් ඒක හොරකමක් නෙමෙයි. திருட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்ற பின்னர் அது தெரிய வந்தால் அது திருட்டாக அமையாது. குற்றவாளிகள் அதிலிருந்து தப்பிக்க முடியும். மீண்டும் அந்த செயலை செய்யக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கலாம். பாடசாலையில் மாணவர் ஒருவர் தவறு இழைத்த பின்னர் ஆசிரியர் மீண்டும் இந்த தவறை செய்யக்கூடாது என்று எச்சரிப்பார்கள். ஊழல் மோசடியும் அந்த நிலைமையிலே காணப்படுகின்றது. அண்மையில் இடம்பெற்ற தேசிய சேமிப்பு வங்கியின் கொடுக்கல் வாங்கல் இதற்கான சிறந்த உதாரணமாகும். அந்த திருட்டு வெளிவந்ததன் பின்னர் கொடுக்கல் வாங்கலை நிறுத்துவதற்கு தேசிய சேமிப்பு வங்கிக்கு வழங்க மாட்டோம் என்று கூறுகின்றனர். சம்பத் வங்கிக்கு அந்த கொடுக்கல் வாங்கலை மாற்ற முற்படுகின்றனர். கொடுக்கல் வாங்கலை மறைப்பதற்கு தற்போது கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்படுகிறது. ஊழல் செய்தவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தலையீடு செய்துள்ளனரா? மக்களின் படத்தை இவ்வாறு சூதாடுவதற்காக நியமிப்பவர்களுக்கு எதிராக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? மட்டக்களப்பு மாவட்டத்தின் புதிய அரசாங்க அதிபராக PSM சார்ல்ஸ் இன்று தனது பதவிகளை பொறுப்பேற்றார். மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சர்வமத தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது மட்டக்களப்பிற்கான புதிய அரசாங்க அதிபராக PSM சார்ல்ஸ் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். அம்பலாந்தோட்டை கிரளகலே கடோலான சரணாலயத்திற்கு அருகிலுள்ள வயல் ஒன்றின் வைக்கோலுக்கு இடப்பட்ட தீ பரவியமையே சரணாலயத்திற்குள் தீ விபத்து ஏற்படுவதற்கு காரணம் என போலீசார் குறிப்பிடுகின்றனர். அம்பலாந்தோட்டை கிரளகலே கடோலான சரணாலயத்தில் நேற்று இந்த தீ விபத்து ஏற்பட்டது. கடோலான சரணாலயத்துக்கு அருகிலுள்ள வயலொன்றில் வைக்கோலுக்கு வைக்கப்பட்ட தீ காற்றினால் பரவியதால் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் அம்பலாந்தோட்டை போலீசார் மற்றும் அம்பலாந்தோட்டை பிரதேச சபை ஆகியோர் இணைந்து சில மணித்தியாலங்களுக்குள் தீயை அணைத்துள்ளனர். இந்த தீயினால் கிரளகலை சரணாலயத்தில் 30 போச்சஸ் வரையிலான பகுதி அழிவடைந்துள்ளதாக மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையத்திடம் நாம் வினவிய போது தெரிவித்தனர். சுமார் 60 உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பறவைகளின் வசிப்பிடமாக இந்த சரணாலயம் அமைந்துள்ளது என சட்டத்தரணி ஜெகத் குணவர்தன குறிப்பிடுகிறார்.
கிரிபத்கொடை ஹொலுபிட்டிய பகுதியில் லாரியொன்று 2 மின்கம்பங்களுடன் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளது. கொனுப்பிட்டிய குறுக்கு வீதியில் இன்று அதிகாலை 4 மணி அளவில் மரக்குட்டிகளை ஏற்றிச் சென்ற லொரியொன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. சாரதிக்கு வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாதமே இந்த விபத்தை சம்பவிப்பதற்கான காரணம் என்று போலீசார் குறிப்பிட்டனர். இதன்போது காயமடைந்த சாரதி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விவசாய நடவடிக்கைகளில் நீர்ப்பாசனம் முக்கியத்துவம் பெற்ற காரணியாக விளங்குகின்றது. நீர்ப்பாசன வசதிகள் சீரற்று காணப்படும் பகுதிகளில் உள்ள விவசாயிகள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்நோக்குகின்றமை கண்கூடு. மட்டக்களப்பு மாவட்டத்தின் களுவாஞ்சிக்குடி நீர்ப்பாசன திணைக்களத்துக்குட்பட்ட குருமன்வழி ஏற்று நீர்ப்பாசன திட்டமே இது. இந்த ஏற்று நீர்ப்பாசன திட்டம் முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தினால் பல ஏக்கர் நிலப்பரப்புக்கான நீர்ப்பாசனம் தடைப்பட்டுள்ளதாக அவரது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனால் பல வயல் நிலங்களுக்கு மண்ணெண்ணெயில் இயங்கும் நீர்ப்பம்பிகளை பயன்படுத்தி நீர் பாய்ச்சப்படுகிறது. ஏற்று நீர்ப்பாசன திட்டம் தடைப்பட்டுள்ளமையினால் விவசாய நடவடிக்கைகளின் போது பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாகவும் விவசாயிகள் அங்கலாக்கின்றனர். குருமன் வழி ஏற்று நீர்ப்பாசன திட்டத்தை புனரமைத்து தமது விளைநிலங்களுக்கு குறைவந்த நீர் பிரவாகம் கிடைப்பதற்கு அதிகாரிகள் வழி செய்ய வேண்டும் என்பதே இவர்களின் ஏகோபித்த எதிர்பார்ப்பாக உள்ளது. உலக கிண்ணத்தை வெற்றி கொள்ளாத போதிலும் இம்முறை ஒலிம்பிக் போட்டிகளில் நாட்டிற்கு தங்கப்பதக்கத்தை பெற்றுக் கொடுப்பதாக அமெரிக்க கால்பந்தாட்ட அணி வீராங்கனைகள் குறிப்பிடுகின்றனர். டெக்சாஸில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர்கள் இதனை கோரியுள்ளனர். லண்டன் ஒலிம்பிக் விழாவிற்கு இன்னும் 72 நாட்களே எஞ்சியுள்ளன. லண்டன் ஒலிம்பிக் போட்டிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமெரிக்க அணிகளின் ஊடகவியலாளர் சந்திப்புகள் தற்போது டெக்சாஸில் நடைபெறுகின்றன. அமெரிக்காவின் மகளிர் கால்பந்தாட்ட அணி நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டது. உலக கிண்ண போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்ற போதிலும் இம்முறை ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கப்பதக்கத்தை வெற்றிக் கொள்ளும் எதிர்பார்ப்புடன் களத்தில் இறங்குவதாக அவர்கள் கூறினார்கள். உலகின் பல்வேறு அணிகள் தமக்கு சவாலாக உள்ளதுடன் அதனை வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் பலம் வாய்ந்த அணியாக தமது அணி திகழ்வதாகவும் சுட்டிக்காட்டுகின்றனர். உலக கிண்ணத்தை வெற்றி கொண்டு சிறந்த மனநிலையுடன் இருக்கும் ஜப்பான் அணியை தோல்வியடைய செய்வதற்கு தயாராக உள்ளதாக அணியின் பயிற்றுனர் இங்கு தெரிவித்தார். லண்டன் ஒலிம்பிக் போட்டியில் அமெரிக்க மகளிர் கால்பந்தாட்ட அணி பிரான்ஸ் அணியை முதல் போட்டியில் எதிர்த்தாட உள்ளது. வீரர்கள் அனைவருக்கும் ஒலிம்பிக் எனும் கனவு உள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள வீரர்களை போன்று MTV MBC ஊடக வலையமைப்பு காணும் கனவும் மகத்தானது. அதுவே வெற்றியாளர்களின் கனவு. The London 2012 Olympics on the Champion Network, MTV and MBC. டெஸ்ட் அணிகளின் தரப்படுத்தலில் தொடர்ந்து முன்னிலை பெற வேண்டுமாயின் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான போட்டியில் தமது அணி வெற்றி பெற வேண்டும் என இங்கிலாந்து கிரிக்கெட் அணி வீரர் மேட் பிரையர் குறிப்பிட்டார். இங்கிலாந்து மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையில் நாளை ஆரம்பமாக உள்ள முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறினார். இங்கிலாந்து மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையில் 3 டெஸ்ட் போட்டிகளும் 3 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளும் 20-20 போட்டி ஒன்றும் நடைபெற உள்ளது. முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை லார்ட்ஸ் மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. டெஸ்ட் தரப்படுத்தலில் முன்னிலையில் உள்ள இங்கிலாந்து அணி 2008ஆம் ஆண்டு சொந்த மண்ணில் நடைபெற்ற டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் தோல்வியை தழுவியது. நாளை ஆரம்பமாக உள்ள டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தமது அணி அதிகபட்ச திறமையை வெளிப்படுத்தும் என இங்கிலாந்து அணியின் விக்கெட் காப்பாளர் மெட் பிரையர் நம்பிக்கை வெளியிடுகிறார். தமது அணி வீரர்கள் தற்போது திறமையை வெளிப்படுத்தி வருவதாக மேற்கிந்திய தீவுகள் அணியின் பயிற்றுனர் ஆட்ஸ் கிப்சன் குறிப்பிடுகிறார். இங்கிலாந்து அணியை தோல்வியடைய செய்வதற்கு அனைத்து போட்டிகளிலும் மேற்கிந்திய தீவுகள் சிறப்பாக விளையாட வேண்டும் என ஆட்ஸ் கிப்சன் மேலும் கூறினார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. எமது அடுத்த மணித்தியாளர் செய்தியினை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.